இன்று ஒன்றிய அரசின் தரவுகள் படியே தமிழ்நாடு ஒரு புதிய உச்சத்தை, மகத்தான உச்சத்தை தொட்டிருக்கிறது. பொருளாதார வளர்ச்சியில் 9.69% என்ற ஒரு அற்புதமான உச்சத்தை இந்திய மாநிலங்களில் நம்பர் 1 மாநிலமாக இன்று தமிழ்நாடு மிளிர்கிறது, ஒளிர்கிறது. அதற்கு காரணம் நமது திராவிட நாயகன் அவர்களின் இந்த உழைப்பு. தொடர்ந்து அனைத்து செக்டர்களிலும், எல்லா பகுதிகளிலும் வளர்ச்சி சென்றடைய வேண்டும், எல்லோருக்கும் எல்லாம் கிடைத்திட வேண்டும், பரவலாக்கப்பட்ட வளர்ச்சி உறுதி செய்ய வேண்டும் என்ற நோக்கத்துடன் டே 1ல இருந்து அவர் செயல்பட்டதுனால இப்படிப்பட்ட ஒரு மகத்தான வளர்ச்சியை, எப்படி கோவிட் காலத்தில் ஆட்சி பொறுப்பு ஏற்று மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடியில் அந்த முதல் 1.5 ஆண்டுகள் எவ்வளவு பெரிய நெருக்கடி இருந்ததுன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றாக தெரியும். அதற்கு முன்னர் ஒரு புவர் கவர்னன்ஸ்னால, சென்ற ஆட்சியினர்னால ஏற்பட்ட அந்த பொருளாதார சீர்கேடு, அதற்கு பிறகு கோவிட், ரெண்டுத்தையும் தாண்டி 1.5 ஆண்டு காலம் கடினமாக, 2 ஆண்டு காலம் அதை கடினமாக உழைத்து மீண்டும் பேக் டு ட்ராக் கொண்டு வந்து தடம் பிறந்து கடந்த தமிழகத்தை மீண்டும் வளர்ச்சி பாதையில் அந்த தடத்தில் ஏற்றி இன்று இந்தியாவின் மேனுபேக்சரிங் பவர் ஹவுஸாக, இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான பொருளாதாரமாக, வளர்ச்சியில் நம்பர் 1 பொருளாதாரமாக மாற்றி வரலாறு காணாத, அதாவது ஒரு 10 ஆண்டு காலமாக இல்லாத ஒரு வளர்ச்சியை இன்று நம்பர் 1 வளர்ச்சியை பெற்றுக் கொடுத்திருக்கிறார் நமது முதலமைச்சர் அவர்கள். எனவே தமிழ்நாடு மக்கள் சார்பாக, தமிழ் மக்களின் ஒருவன் என்ற முறையிலும், இந்த வளர்ச்சியில் பங்கு பெறக்கூடிய ஒருவன் என்ற அந்த முறையிலும் எங்களது முதலமைச்சர் அவர்களுக்கு, நமது முதலமைச்சர் அவர்களுக்கு, திராவிட நாயகன் அவர்களுக்கு இந்த மகத்தான தருணத்தில் ஒரு மிகப்பெரிய நன்றியை நாம் எல்லோரும் சேர்ந்து கூற வேண்டும். இப்ப நீங்க தமிழ்நாடு பாத்தீங்கன்னா 9.69ல இருக்கும், 9.69ல. இப்ப நம்ம பக்கத்து மாநிலம் ஆந்திரா 8.21 தான். ராஜஸ்தான் பாத்தீங்கன்னா 7.82, கர்நாடகா பாத்தீங்கன்னா 7.37, தெலங்கானா பாத்தீங்கன்னா 6.79, மகாராஷ்டிரா கூட பெரிய மேனுபேக்சரிங் பவர் ஹவுஸ் சொல்லுவாங்க. நம்ம 9.69. மகாராஷ்டிரா இன்னைக்கு நம்பர் 1 அதாவது ஜிஎஸ்டிபில நம்பர் 1 சொல்றாங்க மகாராஷ்டிராவை. ஆனா நம்ம 9.69, மகாராஷ்டிரா 7.27. சோ அதனால நம்மளோட 2% கம்மி தான் அவங்க எல்லாம் வளர்ந்துருக்காங்க. இவ்வளவு பெரிய மாநிலமா இருந்தா கூட, குறிப்பா ஒன்றிய அரசோட ஒட்டுமொத்த அரவணைப்புல இருக்கிற மாநிலங்கள் எல்லாம் கூட கம்மியாகத்தான் வளர்ந்திருக்கிறது. ஆனால் நீங்கள் கொடுக்கவில்லை என்றாலும் பரவாயில்ல, என் மாநிலத்தை நான் பாத்துக்கன்னு சொல்ற திராவிட நாயகன் அவர்கள் இந்த மாநிலம் தான் இன்று இவ்வளவு பெரிய வளர்ச்சியை கட்டிருக்கு. இப்போ ஒரு ஒன்றிய அரசு இது சரியா பார்த்திருந்தா, இந்த மாதிரி பாரபட்ச வேலையெல்லாம் பண்ணாம சரியான ஜனநாயக ரீதியா நடந்திருந்தா, ஒரு பெடரலிசம் ஒழுங்கா மதிச்சிருந்தா, இப்ப நம்ம இன்னும் எவ்வளவு பெருசா பண்ணிருக்கலாம். இதைதான் நாங்க சொல்லிட்டே இருக்கோம். நீங்க தமிழகத்தை வஞ்சிக்கிறீர்களே, நீங்கள் தமிழகத்தை வஞ்சிக்கும் போது இந்தியாவையும் வஞ்சிக்கிறீர்கள். இதுதான் சொல்றோம். இவ்வளவு பெரிய பெர்ஃபார்மர், நம்ம இவ்வளவு பெரிய பெர்ஃபார்மிங் ஸ்டேட். இந்த ஸ்டேட்டுக்கு உங்க உதவி இல்லாம, உங்களோட இவ்வளவு பெரிய ஒரு வஞ்சக போக்கை தாண்டி நாங்க வளர்ந்திருக்கோம். நீங்க எங்களையும் சரியா ட்ரீட் பண்ணீங்கன்னா, ஒரு சரியான பார்வையில தமிழகத்தையும் பார்த்தீங்கன்னா, நீங்க எங்களுக்கு எக்ஸ்ட்ராலாம் கொடுக்க தேவையில்லை, எங்களுக்கு தர வேண்டியதை தந்தீங்கன்னா இன்னும் எங்க வளர்ந்துருப்போம் நாங்க அப்படின்றத நீங்க யோசிச்சு பார்க்கணும். எனவே இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் கூட தொடர்ந்து இந்த மாநிலத்தை வளர்த்தெடுத்திருக்கும் திராவிட நாயகன் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.